காலைதோறும் புதியவை. கைகளை திடப்படுத்துங்கள். ஏப்ரல் 1. அப்பொழுது அவர்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நெகேமியா 2:18. 100 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் பிரகாசபுரம் திருச்சபையில் ஆலயம் தவிர ஒரு அலுவலகமும் இருந்தது. ஆனால் ஓய்வு நாள் பள்ளி பாடங்கள் நடத்துவதற்கும் வேறு சில கூட்டங்கள் நடத்துவதற்கும் அறைகள் இல்லாமல் இருந்தது. 2006ஆம் ஆண்டு இந்த திருச்சபை 100வது ஆண்டு துவக்க விழாவை கொண்டாட திட்டமிட்டனர். வெறுமனே விழாவை கொண்டாடிவிட்டு சென்றுவிட்டால் பிரயோஜனம் எதுவும் இல்லை என்று சபை நிர்வாக குழு ஓய்வு நாள் பள்ளி அறைகள் கட்ட வேண்டுமென்று தீர்மானித்தனர். எங்கே கட்டுவது என்று யோசித்த போது ஆலயத்தின் பின்பகுதியில் இருந்த பழைய மருத்துவமனை கட்டிடத்தின் ஒரு பகுதியை தருவதற்கு பள்ளிக்கூடம் முன்வந்தது. இப்பொழுது இடம் கிடைத்துவிட்டது. பணம் எங்கிருந்து வரும் என்பது கேள்விக்குறியாக இருந்தது. 2006ஆம் ஆண்டில் அறைகள் கட்டுவதற்கு சுமார் ரூபாய் 13 லட்சம் தேவைப்பட்டது. அதற்காக அநேகர் ஜெபித்தார்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாழும் பிரகாசபுர சபை விசுவாசிகளில் அநேகர் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எந்தவித குறைபாடுமின்றி அந்த அறைகள் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, ஜனங்கள் கொடுத்த உற்சாகமான காணிக்கைகளினால் 2011ஆம் ஆண்டு ஓய்வு நாள் பள்ளி அறைகளுக்கு மேல் சுமார் 10 லட்சம் செலவில் போதகருக்குமான வீடும் ஒன்று கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டுக்கு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபதிரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே திராணிக்கத்தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 8:1-3 வரை. இது போன்ற திருச்சபைக்கும் அதன் ஊழியத்திற்கும் பல தேவைகள் இருக்கலாம். உங்களால் முடியும் என்றால் அப்படிப்பட்ட நல்ல வேலைகளுக்கு உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள். அதாவது, உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். தேவனே, எங்கள் சபையின் வேலைக்காக உற்சாகமாய் கொடுக்க எங்கள் கைகளை திடப்படுத்தி அருளும். ஆமேன்.